அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போறோம்னா, அக்டோபர் மாதத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கலாம், இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன காத்திருக்கு, உங்க எனர்ஜிஸ் சரௌண்டிங் த மந்த் ஆஃப் அக்டோபர். ஸ்ட்ரெயிட்டா ரீடிங் போயிடலாம். 3 குரூப்ஸ் இருக்கு. குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 3. உங்க ஆழ்மனதோட தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு குரூப் நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட 1 or 2 minutes எடுத்து நீங்கள் குரூப் சூஸ் பண்ணலாம். உங்கள் குரூப்கான டைம் ஸ்டாம்ப்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். நீங்கள் அந்த டைம் ஸ்டாம்ப் கிளிக் பண்ணும்போது உங்கள் ரீடிங்கை நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம். உங்கள் ரீடிங்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் குரூப் நம்பர் 1. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஓவரால் எனர்ஜி ஃபார் த மந்த் ஆஃப் அக்டோபர் உங்களுக்கு ஹை ப்ரீஸ்டஸ் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் பாத். இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. நீங்க கடந்த சில மாதங்களா நீங்க ஏதாவது கஷ்டங்கள் இல்ல குழப்பங்கள் இல்ல ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நீங்க சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது, இல்ல அதை எப்படி சரி செய்யறது அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கும். அந்த தெளிவு பிறக்கிறதுனால உங்களோட கோல்ஸ் நீங்க ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த கிளாரிட்டி உங்களுக்கு நீங்க எப்படி அந்த உங்களுடைய இலக்குகளை நீங்க அடையறதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி, அதுதான் உங்க ஓவரால் எனர்ஜியா நான் பார்க்குறேன். இந்த ஹை priestess is known for her passivity and connecting to her intuition. அந்த மாதிரி நீங்க உங்களோட உள்ளுணர்வை சொல்றது கேட்கும் போது உங்களுக்கு இருக்க பயங்கள் இல்லைன்னா உங்க இலக்குகளை அடையறதுக்கு உங்களுக்குள்ள நீங்களே போட்டுக்கக்கூடிய தடைகள், இந்த ஃபியர் ஆஃப் த அன்னோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கே நீங்க ஒரு குவாய்ட் டைம் கொடுத்து நீங்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு யூனிக் டேலண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்க எப்படி மேக்சிமம் பொட்டென்ஷியலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கிளாரிட்டி கூட உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. You also have trust your path as the overall energy. நீங்க இந்த 2 இமேஜ்லயும் பார்க்கும்போது இங்கேயும் 2 பில்லர்ஸ் இருக்கு. இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் 2 பில்லர்ஸ் இருக்கு. நீங்க இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி you're reaching your destination. So the energy around the month of October is you are trusting yourself that you're being guided, you're being supported. நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்குது இந்த மாதத்துல. ஏன்னா உங்களோட டெஸ்டினேஷன் அடையறதுக்கு, உங்களோட இலக்குகளை அடையறதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கலாம். ஒரு பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி நீங்க ஒரு few months, 6 months to 1 year நீங்க அந்த மாதிரி செய்யும் போது in a dedicated way, determined and dedicatedா நீங்க உங்க வேலையை செய்யும் போது ஒரு வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். So I see that you are working towards your goals, taking baby steps. You now realize your potential and the talents you have. The 5 of discs and 4 of discs சேர்த்து பார்க்கும்போது நீங்க ஒரு ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு கடந்த சில மாதங்கள் ஃபினான்ஷியலா உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம்.
நீங்க பண வரவு உங்களுக்கு குறைந்திருக்கலாம், இல்ல சில பேருக்கு உங்க வேலைய நீங்க லூஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் கூட அமைஞ்சிருக்கலாம். அதனால நீங்க மிகுந்த கவலையில இருந்திருக்கலாம் நீங்க. பட் இந்த கார்ட்ல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், உங்களை சுத்தி சப்போர்ட் இருக்கு. அதுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் சரியாகுமா அப்படின்னு சொல்லி நீங்க கடந்த சில மாதங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 4 ஆஃப் டிஸ்க் இதுல நான் என்ன பாக்குறேன்னா, இந்த மந்த் ஆஃப் அக்டோபர் you're working towards your goal. உங்களோட ட்ரீம்ஸ் எப்படி நீங்க ரியாலிட்டி கொண்டு வரலான்னு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ஹை பிரீஸ்டஸ்ல பார்த்த மாதிரி நீங்க உங்களுக்குன்ற டைம் எடுத்து நீங்க உங்களோட முழு திறமைய, உங்களோட டேலண்ட்ஸ் என்ன அப்படின்னு நீங்க அறிஞ்சதால நீங்க அதை முழுமையா பயன்படுத்திக்கக்கூடிய முயற்சியில இந்த மாதத்துல ஈடுபட போறீங்க. பழைய லிமிட்டிங் பிலீவ்ஸ் அதுல இருந்தெல்லாம் நீங்க வெளியில வந்துட்டு இப்ப நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. That will give you a lot of stability and foundation. That's what I see. So this Prince of Wands also tells that you are working passionately on your goals. உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சியில இருந்துட்டு இருக்கீங்க. இந்த கார்டு நீங்க பார்க்கும் போதே தெரியும், ஒரு வேகமா டிராவல் பண்ற மாதிரி இருக்கு பாருங்க. வெரி டிட்டர்மின்ட் அண்ட் டெடிகேட்டட். அதே சமயம் உங்களோட இலக்குகளை அடையிறதா உங்களுக்கு டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கு. இந்த குவீன் ஆஃப் கப்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ ஒர்க்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய என்கரேஜ்மெண்ட், மோட்டிவேஷன், இதெல்லாம் உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய மேனேஜர் இல்ல உங்களுடைய மென்டார் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இந்த குவீன் ஆஃப் கப்ஸ்ல நான் பாக்குறேன். அதனால அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் அதெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திக்கிற மாதிரி அமைப்பு தான் இருக்கு. ஆரக்கிள் கார்ட்ஸ் பார்க்கலாம். யூ ஹாவ் பிரேக்கிங் ஃப்ரீ. கடந்த சில மாதங்கள்ல நீங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருந்திருந்தீங்கன்னா, இல்ல உங்களுடைய எண்ணங்களே உங்களை ஒரு லோவர் ஃப்ரீக்வன்சி, லோவர் வைப்ரேஷன் எனர்ஜியில நீங்க இருந்திருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க உடைச்சிட்டு வெளியில வர்றதுக்கான டைம் தான் இந்த அக்டோபர் மாதம். ஏன்னா நீங்க உங்களுடைய யூனிக் டேலண்ட்ஸ், நீங்க எவ்வளோ திறமையானவங்க அப்படின்னு நீங்களே ரியலைஸ் பண்ணதுனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, இல்ல உங்க மைண்டே உங்களை நெகட்டிவ் எனர்ஜி கூட எடுத்துட்டு போற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல இது ஒரு பர்சனா இருந்தாலும் சரி, you are coming out of that, you're freeing yourself from this in the month of October. Next you have to the sea. இந்த மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க எப்படி சரியா பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டியா இருக்கும். ஏன்னா சில சமயம் நம்ம ரொம்ப நாளா இல்ல ரொம்ப மாதங்களா இந்த விஷயம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நீங்க நினைச்ச மாதிரியே அமையும் போது நீங்க இதுவரைக்கும் அது மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகலன்னு உங்களுக்கு தெரியும்.
ஸோ அந்த மாதிரி வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் சரியாக பயன்படுத்திக்க போறீங்க. அதை தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் யூ ஹேவ் ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்த மாதிரி நீங்கள் கடந்த சில மாதங்களா உங்களுக்கு பண வரவு குறைந்திருந்தாலோ இல்லை பொருளாதார அளவில் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலோ அதெல்லாம் நீங்கி இந்த மாதத்துல இருந்து இல்லை இந்த மாதம் முதல் உங்களுக்கு பண வரவு உங்களுக்கு தேவையான அளவோ இல்லை நீங்க நினைத்ததை விட மிகுதியாகவோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து வரதுனால உங்களுக்கு எப்படி சரியா செலவு செய்யணும் அப்படின்ற ஒரு புரிதலும் உங்களுக்கு இருக்கும். லாஸ்ட் ஆரக்கிள் மெசேஜ் யூ ஹேவ் வாட் யூ நீட் டு ரிலீஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இது உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வியை கேட்டுட்டு தான் நீங்க உங்க எனர்ஜி ஆஃப் த மந்த், உங்களுக்கு நம்ம முதல்ல இந்த ரீடிங் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ், உங்களுடைய பயங்கள், anxiety, stress, இல்லை எந்த ஒரு சிச்சுவேஷன்ஷிப் தட் இஸ் நோ லாங்கர் சர்விங் யூ, அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு தான் நீங்கள் இந்த மாதத்தில் உங்களோட இலக்குகளை நோக்கி தன்னம்பிக்கையோடும் தைரியமோடும் பயணம் செய்ய போறீங்க. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 1. உங்களுக்கான ரீடிங் தான் பார்த்தோம். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ and subscribe to Rainbow Blessings. உங்களை அடுத்த வீடியோல Rainbow Blessingsல சந்திக்கிற வரைக்கும் take care and bye bye. Welcome group number 2. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். Overall energy for the month of October, you have 3 of Wands and transformation. உங்கள சில பேர் உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கான பிளானிங்ல இருக்கலாம் இந்த அக்டோபர் மாதத்துல. இல்லை சில பேர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் பிஸ்னஸ் இருக்கு, என்டர்பிரைஸ் இருக்கு அப்படின்னா உங்களுடைய நிறுவனமோ உங்களுடைய பிஸ்னஸோ நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சு நல்ல ஒரு சக்சஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல. சில பேருக்கு இது டிராவல் கூட சிக்னிஃபை பண்ணலாம். உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமாகவோ இல்லை கரியர் சம்பந்தமாகவோ உங்களுக்கு இந்த மாதத்துல நீங்க பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா எதுவா இருந்தாலும் நீங்க டிட்டர்மெண்ட் அண்ட் டெடிகேட்டடா இருப்பீங்க உங்களுடைய வேலையில. பிகாஸ் யூ ஆர் வெரி ஃபோக்கஸ்ட் இன் பிரிங்கிங் யோர் ட்ரீம்ஸ் இன்டு ரியாலிட்டி. தட் இஸ் த எனர்ஜி திஸ் 3 of Wands bring. இன்னும் சில பேர் கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைக் ஆர்ட், மியூசிக், கிராஃப்ட்ஸ், ஸ்போர்ட், ரைட்டிங், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய திறமைகள்லாம் மற்றவங்களால ரெகக்னைஸ் பண்ணப்பட்டு உங்களுக்கு சக்சஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கதா நான் பார்க்குறேன் இந்த அக்டோபர் மாதத்துல. சில பேருக்கு யாராவது ஒருவர் மூலமா நீங்க ஆழமா காயப்பட்டிருந்தீங்களாலோ இல்லைன்னா யூ ஃபீல் பெட்ரேட் பை தெம், உங்களுக்கு ஒரு டீப் ஹீலிங் தேவைப்படுது அப்படின்ற மெசேஜ் தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த மாதிரி நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் ஹீலிங் தேவைப்படுது. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டையாவது நீங்கள் மனசு விட்டு பேசி அந்த சிச்சுவேஷனையோ அந்த பர்சனையோ அக்செப்ட் பண்ணிட்டு யூ கேன் மேக் பீஸ் வித் த பாஸ்ட். அதிலிருந்து உங்கள் மனதை நீங்களே சரி செஞ்சுக்கலாம், குணப்படுத்திக்கலாம். That's also one of the message for the month of October for you. அது ஏன் இங்க நம்ம பார்க்கலாம். இந்த 10 of Swords பாருங்களேன். இது ஒரு
ரிலேஷன்ஷிப் எண்டிங், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் கம்மிங் டு an end, இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சில பேருக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்னால அது முடிவுக்கு வரதா நான் பார்க்குறேன். அதனால தான் இந்த டீப் ஹீலிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்திருக்கு போல. இந்த 10 of Swords இதை பார்த்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த முடிவு உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்குது உங்க வாழ்க்கையில. You're in the period of transition. இந்த முடிவு மூலமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம், ஒரு புதிய வழி உங்களுக்கு கிடைக்கலாம். ஃபர்தரா ரீடிங்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் யூ ஹேவ் ஜஸ்டிஸ். இந்த அக்டோபர் மாதத்துல நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருக்கு உங்க வாழ்க்கையில. அந்த முடிவு நீங்க ஏன் எடுக்கிற மாதிரி இருக்குன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களையும் உங்க சுத்தி இருக்கவங்களையும் பெரிதளவுல பாதிக்குது. அதனால நீங்க நேர்மையாகவும் நியாயமாகவும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பாதுகாப்பாகவும் அமைச்சிக்கிறதுக்காக நீங்க அந்த முடிவை இந்த மாதத்துல நீங்க எடுக்கலாம். நெக்ஸ்ட் யூ ஹேவ் பிரின்சஸ் ஆஃப் சார்ட்ஸ். நீங்க எடுக்க போற இந்த முடிவுனால உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். கிளாரிட்டி வந்தபோது உங்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கைய புது கோணத்துல அணுகலாம், இல்ல நீங்க நடத்தக்கூடிய பிசினஸ் நீங்க ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் உங்களோட அறிவை வளர்த்துக்கணும், உங்களுடைய பிசினஸ் அடுத்த லெவல்ல எடுத்துட்டு போகணும், இல்ல கரியர்ல நீங்க அதிகமா வளரணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு உந்துதல் அதுல இருந்து கிடைக்கலாம். You feel motivated to learn more for your growth. Next you have Prince of Wands. This Prince of Wands is all about action. நம்ம 3 of Wands la பார்த்த மாதிரி this is about action and adventure. இந்த முடிவை எடுத்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சு நீங்க உங்க வாழ்க்கையோ பிஸ்னஸோ கரியரோ ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்க்கும்போது யூ இம்ப்ளிமெண்ட் த ஃப்ரெஷ் ஐடியாஸ், த நியூ பிளான்ஸ் இன் யோர் லைஃப், இன் வாட் எவர் யூ ஆர் டூயிங். ஸோ தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் யூ மீட்டிங் நியூ பீப்புள். நீங்க நிறைய உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமாகவும் அண்ட் வேலை சம்பந்தமாகவும் நீங்க நிறைய புதிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த அக்டோபர் மாதத்துல நிறைய இருக்கு. நம்பகத்தன்மையும் உண்மைத்துவமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு உங்க வாழ்க்கையில. இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு நிறைய இமெயில்ஸ், கால்ஸ் உங்களுடைய பிஸ்னஸ் வளர்ச்சிக்காகவோ இல்லை உங்களுடைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகவோ வரலாம் இந்த மாதத்துல. Oracle cards பார்க்கலாம். You have all tied up. நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருந்திருக்கலாம் கடந்த சில மாதங்களா. உங்களுக்கு lots of stress and anxiety, உங்களை யாரோ கட்டி போட்ட மாதிரி மனதளவுல கூட நீங்க உணர்ந்திருக்கலாம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அந்த சிச்சுவேஷன்ஷிப்லாம் நீங்கி நம்ம இந்த ஜஸ்டிஸ் அண்ட் பிரின்சஸ் ஆஃப் சார்ட்ஸ்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இந்த அக்டோபர் மாதத்துல கிடைக்குது. ஹேவ் ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிளாரிட்டினால நீங்க சரியான பாதையில தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க, பயணம் செய்றீங்க அப்படின்ற நம்பிக்கை நீங்க வைங்க. டைவிங் டீப். சில பேருக்கு நீங்க இது வரைக்கும் கரியர்லயோ இல்ல பிசினஸ்லயோ
சர்ஃபேஸ் லெவல்ல வேலை பார்த்துருந்தீங்கன்னா, இல்லை நீங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை பார்த்துருக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்க அந்த வேலையை செஞ்சிருந்திருக்கலாம். அதனால நீங்க மிகுந்த நம்பிக்கை வச்சு அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில நீங்க சரியா கவனம் செலுத்தாம இருந்திருக்கலாம். இல்ல சில பேருக்கு கரியர்னா நீங்க மேலோட்டமா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம் இதற்கு முன்னாடி. ஆனா இப்போ நீங்க இந்த மாதத்துல இருந்து இன்னும் தீவிரமா நீங்க செய்யக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய நுணுக்கங்களை எப்படி கத்துக்கலாம் அப்படின்னு நீங்க அதிகம் சிந்திச்சு செயல்படக்கூடிய மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். அந்த மாதிரி ஆராய்ஞ்சு நீங்க உங்களையே தீவிரமா வேலைகளை தெரிஞ்சு நீங்க ஈடுபடும் போது you are building blocks to create the stability in your life. நீங்க ஒரு ஸ்டேபிள் கிரவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில. நீங்க எந்த ஒரு சேஞ்சஸ், எது ஒரு முடிவுக்கு வந்தாலும் அந்த டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கீங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதனால நீங்க சில சேஞ்சஸ்லாம் உங்க வாழ்க்கையில பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை உங்க பிஸ்னஸ்ல பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை உங்க கரியர்ல பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த சேஞ்சஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஹையஸ்ட் குட், உங்களுடைய எதிர்கால நன்மைக்காகவே அந்த மாற்றங்கள்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை செய்வீங்க இந்த மாதத்துல இருந்து. The last message you have: be bold and make the first move. இது நீங்க நம்ம ஆல்ரெடி இந்த 10 of swordsல பார்த்த மாதிரி தான், இல்ல all tied upல பார்த்த மாதிரி. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மனதை காயப்படுத்தின விஷயமா இருந்தாலும் சரி, this could also mean நீங்க உங்களுடைய old habits and patterns that you're following in your life that are no longer serving you, அதுல இருந்து கூட நீங்க சில பேர் வெளியில வரலாம். அதுல இருந்து எப்படி வர்றது, உங்க வாழ்க்கையில நீங்க சக்சஸ் அடையறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதை எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு கூட இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணலாம். சில பேருக்கு இது ரிலேஷன்ஷிப்ல பல மாதங்களுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு முடிவுக்கு வந்திருந்திருக்கலாம். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு மிகுந்த மன வலியையும் மன வேதனையும் மன அழுத்தத்தையும் கொடுத்திருந்திருக்கலாம். அதனால கூட இந்த மாதத்தோட உங்களுக்கு தி எனர்ஜி, ஓவரால் எனர்ஜி வந்து அந்த டீப் ஹீலிங் கூட உங்களுக்கு தேவைப்படலாம். இல்ல நீங்க அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல கூட இருக்கலாம். நீங்க ஆல்ரெடி உங்க மனதை நீங்க குணப்படுத்திட்டு இருக்கலாம். அதனால உங்களுக்கு ஒரு அடுத்த நியூ பர்சன், நியூ லவ் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதம் இல்ல வரக்கூடிய மாதங்கள்ல உங்க மேல அவங்க வச்சிருக்கக்கூடிய அன்பை அவங்க வெளிப்படுத்தலாம். அங்க இருந்து வரக்கூடிய மாதங்கள்ல நீங்க 2 பேரும் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய லவ், ட்ரஸ்ட், நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், நீங்க 2 பேரும் உங்களுக்கு மேல வச்சிருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் உருவாகுது. அதுல இருந்து உங்க ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கலான்றது தான் நான் இந்த பில்டிங் பிளாக்ஸ்லையும் பார்க்குறேன். Thank you so much group number 2. This is what I have for you for the month of October. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் ரெயின்போ பிளெஸிங்ஸில் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை. வெல்கம் குரூப் நம்பர் 3. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். The overall energy for the month of October, you have 4 of Wands and Yin and Yang. இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் காத்துட்டு இருக்கு. I also see a union happening in the month of October. உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க பிரிஞ்சிருந்தீங்கன்னா, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்து பிரிஞ்சிருந்தீங்கன்னா, I see a union happening here.
lots of love and happiness. You also have yin and yang. இது என்னன்னா, it represents the active and passive energies within us. இந்த active and passive energies நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது we bring peace and harmony within ourselves and also to others surrounding us. இல்லைங்களா? So this is also highlighted for you. ஏன்னு நம்ம பார்க்கலாம். You have 6 of cups. நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அது பிரேக்கப் ஆயிருந்தது அப்படின்னா, இந்த மாதத்துல உங்களுடைய பர்சன் உங்களை திரும்ப காண்டாக்ட் பண்ணலாம், உங்ககிட்ட ஒரு அப்பாலஜி கேட்கலாம், உங்கள்கிட்ட சாரி கேட்கலாம். பழசெல்லாம் மறந்துட்டு நம்ம பழையபடி சேர்ந்து சந்தோஷமா வாழலாம், நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு அவங்க ஒரு அப்பாலஜி கேட்டு உங்ககிட்ட வரலாம். பார்க்கலாம் அடுத்தது என்ன இருக்குன்னு. You have 9 of wands and 9 of wands and knight of pentacles. இந்த ரெண்டு கார்ட்லயும் நான் என்ன பார்க்கறேன்னா, நீங்க ரிலேஷன்ஷிப்ல உங்களுடைய பர்சன்னால ரொம்ப மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நிறைய கஷ்டங்களை தாங்கி இருந்திருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. அதனால நீங்க உங்க மனநிலை இப்ப எப்படி இருக்குன்னா, நீங்க உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி உங்க மனதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க. ஏன்னா மேலும் ஏதாவது ஒரு வலியோ வேதனையோ தாங்கக்கூடிய மன வலிமை உங்கள்கிட்ட இல்லைன்னு நீங்க நினைச்சு இந்த ஒரு பாதுகாப்பு அரணை அமைச்சிருக்கீங்க. அதனால உங்க பர்சன் கொண்டு வர இந்த அப்பாலஜியை நீங்க ஏத்துக்கலாமா அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கக்கூடிய டைம் இந்த அக்டோபர் மாதமா இருக்கலாம். Next you have 2 of swords and 10 of swords. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க நீங்க திரும்ப ரெக்கன்சைல் ஆகிறதுக்காக உங்களை நோக்கி அவங்க வரும்போது நீங்க முடிவு எடுக்கக்கூடிய தருணத்துல இருப்பீங்க. நீங்க ஆழமா பொறுமையா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க உங்க உள்ளுணர்வு சொல்றத கேட்டு நீங்க முடிவு எடுப்பீங்க அப்படின்றது இந்த 2 of swordsல இருந்து பாக்குறேன். நீங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவு உங்களை இந்த ஸ்டேட்ல இருந்து, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு பாதுகாப்பு வளையம், பாதுகாப்பு அரண் உங்க மனதுக்கு போட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க திரும்பவும் காயப்படக்கூடாது அப்படின்றதுனால சொன்னேன் இல்லையா. நீங்க எடுக்க போற இந்த முடிவு உங்களை இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரப்போது அந்த சூழ்நிலையெல்லாம் முடிஞ்சு ஒரு புதிய தொடக்கம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவு உங்க 2 பேரோட வாழ்க்கைக்கும் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கறது தான் நான் இந்த 10 of swordsல இருந்து பாக்குறேன். Because next you have this, the world. இங்க நான் சொன்ன மாதிரி நீங்க எடுக்க போற அந்த முடிவு உங்க வாழ்க்கைய, உங்க ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு புதிய தொடக்கமா இருக்கு. This could bring a lot of happiness and contentment in you, for both of you. இந்த இமேஜ் நீங்க பார்க்கும்போதே தெரியும், ஒரு பர்சன் மிகுந்த சந்தோஷமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. This could also mean one phase of your life is coming to an end. உங்களுடைய புது பயணத்தை நோக்கி நீங்க போறதுக்கான வாய்ப்பு நிறைய இந்த அக்டோபர் மாதத்துல இருக்கு.
இந்த ஆரக்கிள் மெசேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த 9 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி மிரர் பண்ணுது பாருங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கடந்த காலத்துல எவ்வளோ வலியும் மன வேதனை கொடுத்திருந்தாலும் இப்போ உங்க பர்சன் உங்களை தேடி திரும்ப வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பழையபடி சரி செஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது நீங்க இந்த பழைய விஷயங்கள், உங்களை காயப்பட்டின விஷயங்கள்லாம் மனசுல இருந்து நீக்கிட்டு அவங்களோட திரும்பி நீங்க சேர்ந்து மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான ஒரு மெசேஜ் தான் இது. ஏன்னா அடுத்த மெசேஜ் பாத்தீங்கன்னா மிரக்கிள்ஸ். நீங்க ஒரு காயப்பட்ட நிலையிலேயே இல்ல மிகுந்த உங்களுக்கு மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு மனநிலையிலேயே இருக்கும்போது உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிளெஸிங்ஸ் அண்ட் மிரக்கிள்ஸ் நீங்க முழுமையா ஏத்துக்கக்கூடிய நிலையில இருக்க மாட்டீங்க. அதே உங்க மனதை நீங்க சரி செஞ்சுக்கிட்டு உங்க மனதை நீங்க குணப்படுத்திட்டு வெளியில வரும்போது you're open to receive the miracles and blessings coming towards you. பிகாஸ் நீங்க எடுக்க போற அந்த முடிவு உங்களுக்கு இந்த ஒரு புது லைஃப், மிகுந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய அமைச்சு தர்றதுக்கான இன்னொரு மெசேஜ் தான் இந்த மிரக்கிள்ஸ். Next you have look at the bigger picture. உங்க ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கடந்த காலத்துல இந்த மாதிரி மனவேதனைகள்லாம் கொடுத்தாலும் நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்ட நிறைய சந்தோஷமான தருணங்கள்லாம் இருக்கும் இல்லையா? இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க என்ன கத்துட்டு இருக்கீங்க? இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் உங்க பர்சனோட நீங்க ரெகன்சைல் ஆகி திரும்ப சேர்ந்து சந்தோஷமா வாழும்போது உங்க வாழ்க்கை எப்படி ஒரு ஸ்டேபிளாகவும் சந்தோஷமாகவும் அன்பு நிறைஞ்சதாகவும் இருக்குன்ற ஒரு பிகர் பிக்சரை நீங்க கிளாரிட்டியோட பார்க்க சொல்றதுதான் இந்த மெசேஜ். And finally you have yang. You already had yin and yang as the overall energy also. உங்களோட கார்ட்ஸ்லாம் இந்த அக்டோபர் மாதத்துக்கு பார்க்கும்போது you're healing yourself and you are also healing this relationship. ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களையே நீங்க குணப்படுத்திட்டு உங்க ரிலேஷன்ஷிப்பையும் நீங்க அதே அன்புலையும் அதே அமைதியிலும் நீங்க பார்க்கும்போது உங்க ரிலேஷன்ஷிப் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகுது. உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. இந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ்லாம் நீங்கி யூ ஹாவ் அ நியூ லைஃப் அஹெட். அதனால இங்க எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் நம்ம பார்த்தோம் இல்லையா, நீங்க இந்த மாதத்துல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தருணம் வரலாம் அப்படின்ட்டு. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க தயங்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு இப்ப நீங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவு உங்களுடைய ஹையஸ்ட் குட், உங்களோட மிகுந்த நல்லதுக்காகவே அந்த நீங்க எடுக்கக்கூடிய முடிவு அமையும் என்பதுதான் அதற்கான மெசேஜ். அந்த முடிவை நீங்க எடுத்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய முதல் ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கலாம். தயங்க தேவையில்லை அப்படின்றதுதான் உங்களுடைய ஓவரால் எனர்ஜியாவும் வந்தது. இப்போ உங்களுடைய லாஸ்ட் ஆரக்கிள் மெசேஜ் அதுதான். Group number 3, you have a clear message for you about mending your relationship. Group number 1 and 2 வேற மாதிரி வந்திருந்தது, but it is a very clear message for you. Thank you so much. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா please like this video and subscribe to Rainbow Blessings. உங்களை அடுத்த வீடியோல Rainbow Blessingsல சந்திக்கிற வரைக்கும் take care and bye bye.